ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சூர்யாவும் மகாவும் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாங்க. அப்போ கோடீஸ்வரியோட ஹஸ்பண்ட் பார்த்துடுறாங்க. ஐயோ மாப்பிள்ளை ரொம்ப எல்லைக்கு போயிட்டாரு, இப்போ நம்ம போனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஸ்லிப் ஆயிடுது. சூர்யா வந்து தாங்கி பிடிச்சிடுறாரு. வீட்டில் உள்ள எல்லாருமே சிரிக்கிறாங்க. மகாவுக்கு வந்து அவங்க அக்கா ஐஸ்வர்யா கால் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து பேசுகிறாங்க. என்னடி இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்க, எத்தனை டைம் நான் அடிச்சிட்டேன், சூர்யாவுக்கும் அடித்தேன் எடுக்கலை, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, நானும் தங்கச்சியும் ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தோம் ஒரு விஷயத்துக்காக, அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து தடுத்துடுறாங்க. சரி நீ எதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கௌதமும் சித்ராத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ வைத்தியரை வர வச்சு என்ன பார்க்க போகிறாங்களாம், அவர் மட்டும் வந்து என்ன பார்த்தாருன்னா நடிக்கிறது தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரிக்கா நீ இதை போட்டு எதுவும் குழப்பிக்காத, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் சேஃபாக இரு, அவங்க எப்படின்னு தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் மோசமானவங்கன்னா நான் ரொம்ப மோசமானவன், இந்த ஐஸ்வர்யா பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜலக்ஷ்மியும் கோடீஸ்வரியும் வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் போட்டு பெருசாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், அதை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, ஐஸ்வர்யா கால் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என் செல்லத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே, நீ தான் கூட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி புலம்புறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.